ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நந்தி ஹில்ஸ் பார்ட் 2 வீடியோ தாங்க இது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு தான் போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே போகிறோம். ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு 1 டே ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு கேம் எல்லாம் ஆட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே வந்து போயிட்டுருக்குறோம். 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட் இருக்குதுங்க. சின்ன சின்ன ரெசார்ட்டுங்க வந்து ரைட் சைடு ஆகட்டும் லெஃப்ட் சைடு ஆகட்டும் பாருங்கள், நிறைய சின்ன ரெசார்ட் இருக்குதுங்க. சின்ன ரெசார்ட்டில் அது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், இன்னும் சில இடத்துல ஒரு இதில் பார்த்திங்கன்னா கிணறு கூடலாம் இருந்துச்சு. ஸோ அங்கே கூட அவங்களாம் நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க குதிச்சு. பட் நம்ம அங்கெல்லாம் போகல. இப்போ பாருங்கள், நம்ம வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே வந்தோடனே பசங்க வந்துட்டு அந்த பெரிய பலூன் மாதிரி பெரிய பால், அதுக்குள்ளே நம்ம நின்றுட்டு உள்ளே நின்றுக்கணும். அது வந்து 2 பேராக சேர்ந்து அவங்க ஃபோர்ஸாக ஓடி வந்து இது பண்ண யார் அந்த வெயிட்டுக்கு கீழே விழுகிறாங்களோ அப்படி எங்கள் பெரிய அண்ணன் பையன் வந்து சின்னவனை கீழே தள்ளிட்டான் அவ்வளோ ஃபோர்ஸில். ஸோ அதுக்கு ஒரு இது நடந்துட்டு இருந்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ட்ரை கேம்ஸ் இருந்துச்சுங்க. மேலே வந்து இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிணறு. இந்த கிணறுல கூட ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. நிறைய தண்ணி மேலேயே இருந்தது. உள்ளெல்லாம் போயங்கள்லாம் அதிலெல்லாம் குளிக்க விடலைங்க. ஏன்னா அவங்க சேஃப்டியாக இருக்காங்க. ஆனாலும் நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். பசங்க பாருங்கள் ட்ரை கேம் விளையாடுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்களா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. சின்ன பையன் மேலே ஏறிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் அவனை மோட்டிவேஷன் பண்ணி உன்னால் முடியும் பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை வந்து மெதுவாக ஸ்டெப்பை எடுத்தேன். ஏன்னா மேலே போய் நின்று பார்த்தேன். நான் கூட எனக்கு பார்த்துட்டு ஒரு இதில் போயிட்டேன். அதுக்கப்புறம் காலை திருப்பி அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. விட்டால் போதுண்டான்னு அடித்து பிறண்டு கீழே ஓடி வந்துட்டேன். பையன் எப்படியாவது அவனை வந்து கொஞ்சம் தைரியப்படுத்தணும், உன்னால் முடியும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலாங்க. அது வந்து ஆடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பயம் ஆகுது. நம்ம கரெக்டாக காலை வைப்போமோ நெக்ஸ்ட்டு, இல்லைன்னா அது ஏதாவது கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியே பயமாக இருந்தது. ஆனால் பையன் ஒரு 2 இது எடுத்து வச்ச உடனே கொஞ்சமாக அந்த ரோப்பை பிடிச்சி அவனை கீழே இருந்து இது பண்ணிகிட்டே இருந்தோம், பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவன் அப்படியே வந்துட்டான். அது கிட்டத்தட்ட அது இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இது இருக்குதுங்க. அதுக்கு மேலேயே இருக்குது. அது வர்றது ரொம்ப இதாக தான் இருந்தது. எப்படியோ ஒருத்தனை மோட்டிவேஷன் பண்ணி 1 by 1 பசங்க எல்லாருமே அதில் அப்படியே மெதுவாக வந்துட்டாங்க. ஏன்னா பசங்களை வந்து எந்த கேம்லேயும் நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.